வணக்கம் வந்தனம் நமஸ்தே ஸ்வாகதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பின்விளைவுகள் இல்லாத பொட்டேட்டோ பின்வீல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் நிறைய தண்ணி ஊற்றி உப்பு சிறிதளவுக்கு தட்டி பொட்டேட்டோ கொஞ்சம் கொட்டி நன்கு நீண்டு செய்ய வேண்டும். இந்த பொட்டேட்டோவை வேக வைத்து அது ஒரு புறம் வேக வேண்டும். இப்போ நம்ம எடுக்க போகிறது மைதா மாவு. கொரோனா டைமில் வெளில போனால் வரும் சாவு. அந்த மைதாவில் உப்பு, எண்ணெய், தண்ணி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். லைட்டாக கொஞ்சம் மாவு தட்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போன வண்டி மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து உருளைக்கிழங்க தோல் உரிச்சு அதை மசிச்சு அதில் பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா போன்ற எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சொல்ல மாட்டேன், இதில் போடுங்க உப்பு, இல்லைன்னா ஆயிரம் தப்பு. இப்போ உருட்டி வச்ச அந்த மாவில் இந்த பொட்டேட்டோ மசாலாவை நல்லா தாராளமாக கொட்டி அள்ளி அப்புங்கள். மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அதே பெட்ரோல் அதை வந்து யூட்டன் போட்டு திருப்பி வந்த மாதிரி இன்னொரு உருட்டுங்க. இப்போ உங்களை நீங்களே கறிக்கடை பாய் நினச்சி அதை குட்டி குட்டி பீஸாக தள்ளிடுங்க. அப்படியே சைடில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம ஏற்கனவே கட்டி வச்சிருக்க அந்த ஸ்லைசஸ் எல்லாம் ஒன்று உள்ள போட்டு இதை போட்டுட்டு பொன்மேனி உருகுதே அப்படின்னு பாட்டே ஒரு ஓரமாக போயிட்டீங்கன்னா இது உருகாது, கருகிரும். இப்போ இதை வைக்க வேணும் பிளேட்டு. என்ன பண்ணாதீங்க ஹேட்டு, சாப்பிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க கிரேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணுங்க. நம்ம ரெசிபி ஒன்று போதும், ஒன்று இன்னும் பேசுவோம்.